வணக்கம். நம்மளுடைய சேனல் சப்ஸ்கிரைபர்ஸ் பார்த்திங்கன்னா ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக ஃப்ளட்டர் பற்றி பார்த்துட்ருக்காங்க. ஸோ இப்போது நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா, நம்மளுடைய கிளையண்ட்டுக்காக ஒரு சின்னதாக ஃப்ளட்டர் அப்ளிகேஷன் ரெடி பண்ணியிருக்கோம். இது என்ன அப்படின்னா பைபிள். கிளையண்ட் என்ன சொன்னார் அப்படின்னா, சார் எனக்கு ஒரு பைபிள் அப்ளிகேஷன் வேணும், இந்தியாவில் இருக்கிற எந்த லாங்குவேஜ் வேணாலும் சூஸ் பண்ணுற மாதிரி வேணும் அப்படின்ற மாதிரி கேட்டாங்க. நான் என்ன சஜஷன் பண்ணுறேன்னா, சார் இந்த மாதிரி ஏகப்பட்ட பைபிள்ஸ் இருக்கும், நம்ம கொஞ்சம் வித்தியாசமாக ட்ரை பண்ணலாம். ஒரு ப்ரைமரி லாங்குவேஜ் இன்னொரு செகண்டரி லாங்குவேஜ் வர மாதிரி செலக்ட் பண்ணலாம். ஏன் அப்படின்னா, இப்போது எனக்கு தமிழ் தெரியும், நான் இங்கிலீஷை வந்து இம்ப்ரூவ் பண்ணணும் அப்படின்னு நினச்சேன் அப்படின்னா, ப்ரைமரி லாங்குவேஜாக நான் தமிழ் பைபிளை செலக்ட் பண்ணிவிட்டு செகண்டரி லாங்குவேஜாக இங்கிலீஷை செலக்ட் பண்ணிட்டேன் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அப்போது நான் தமிழில் படிச்சுட்டு அதுக்கு ஈக்குவலண்ட்டான வேர்ஸை வந்து இங்கிலீஷில் படிக்கும்போது கொஞ்சம் எனக்கு தெரியாமல் சில வார்த்தைகளுடைய அர்த்தங்கள் எனக்குள்ளார புரிதல் நடக்கும். அப்போது நிறைய பேர் இன்ட்ரெஸ்டடாக, நிறைய கிறிஸ்டியன்ஸ் வந்து இன்ட்ரெஸ்டடாக இன்னொரு லாங்குவேஜ் கற்றுக்கிறதுக்காக வேண்டியும் இதை உபயோகப்படுத்துறதுக்கு ரொம்ப வசதியாக இருக்கும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா, கன்னடம் ஒருத்தருக்கு தெரியும், அவருக்கு வந்து ஹிந்தி படிக்கணும், ஹிந்தியில் படித்து புரிஞ்சிக்கணும் அப்படின்னு நினைக்கிறாருன்னு வச்சுங்களேன். அப்போ அந்த மாதிரி கற்றுக்கலாம். தமிழ் தெரியும் சார், தமிழை ப்ரைமரியாக செலக்ட் பண்ணிவிட்டு ஹிந்தியை செகண்டரியாக செலக்ட் பண்ணுறோம்னா ஹிந்தி கற்றுக்க முடியும். ஸோ இந்த மாதிரி ஏதாவது 2 லாங்குவேஜை செலக்ட் பண்ணி அந்த 2 லாங்குவேஜையும் பேஸ் பண்ணி ஒரு அப்ளிகேஷன் வந்ததுன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஈவன் வந்து வேர்ல்டு வைடு இது வந்து ரொம்ப ரீச் ஆகிறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னேன். சரிங்க சார் அப்படியே பண்ணலாம் அப்படின்னு சொல்லி அப்ரூவல் பண்ணாங்க. அந்த ஆப்பை வந்து நம்ம ரெடி பண்ணி இப்போ டிஸ்கிரிப்ஷனில் பார்த்தீங்கன்னா அந்த ஏபிகே உண்டான லிங்க் கொடுத்துருக்கேன். நீங்கள் டவுன்லோட் பண்ணி ஜஸ்ட்டு இன்ஸ்டால் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு என்ன இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் தோணுதோ அதையும் கண்டிப்பாக சொல்லுங்கள். இந்த ஆப்பை டெவலப்மெண்ட் பண்ணதுக்கு நாங்கள் வந்து இனிஷியலாக ஒரு 50,000 வந்து சார்ஜ் பண்ணோம். ஒரு 2 வீக்ஸில் முடிச்சிட்டோம். அதை இன்னும் ஒரு 1 இயருக்கு கண்டினியூஸாக இம்ப்ரூவ் பண்ணுற மாதிரி ஒரு கான்ட்ராக்ட் போட்டிருக்கோம். ஏன்னா இதை பார்த்தோன்னே சார் எனக்கு ஓகே, இனிமேல் வந்து இதை வந்து மந்த்லி வந்து ஒரு பேமெண்ட்டில் வந்து இம்ப்ரூவ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி ஃப்ளட்டர் டெவலப்மெண்ட் தெரிஞ்சதுன்னா சின்ன சின்ன அப்ளிகேஷன் நமக்கு டெவலப் பண்ணால் கூட நம்மளால் ஈஸியாக சம்பாதிக்க முடியும். ஸோ அதனால தான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா, இது வரைக்கும் நீங்கள் எவ்வளவோ லாங்குவேஜ் கற்றுருந்தாலும் இந்த ஃப்ளட்டர் அப்படிங்கிறது ஒரு முழுமையான இம்மீடியட் சொல்யூஷன். ஏன்னா ஆப்பில் ஒர்க் ஆகிற மாதிரி பண்ணி கொடுத்துட்டிங்கனாவே அது வேலை முடிஞ்சுது, அவ்வளோதான். அப்போது இதுக்கு தேவை இருக்கிறவங்க இம்மீடியட்டாக வாங்கிக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. அதனால் ஃப்ளட்டர் படிக்கிறத டிலே பண்ணாதீங்க. இந்த ஆகஸ்ட் 15 வரைக்கும் நம்ம வந்து டிஸ்கவுண்ட் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்கோம். 8508502000 இந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணி இம்மீடியட்டாக இந்த ஃப்ளட்டர் வாங்கி படிங்க. டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க. ஏன்னா ஃப்ளட்டர் நிஜமாகவே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது, ரொம்ப ஈஸியாக இருக்குது. அதாவது ஆப் டெவலப்மெண்ட் பண்ணுறதுக்கே ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக இருக்குது. நீங்கள் மிஸ் பண்ணாதீங்க. ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா எங்களுடைய யூடியூப் சேனலுக்கு முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மேலும் இந்த யூடியூப் சேனலில் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய கோர்சஸ் போட்டிருக்கோம். நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா, எங்களுடைய வெப்சைட் அட்ரஸ்க்கு வந்தீங்க அப்படின்னா அதில் ஃப்ரீ கோர்சஸ் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா யூடியூப் கோர்சஸையும் லிஸ்ட் பண்ணியிருக்கோம். உங்களுக்கு பிடிச்ச கோர்ஸை நீங்கள் வந்து ஸ்டார்ட் பண்ணி ப்ளே பண்ணலாம். நன்றி.